சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், சம்பவம் இருக்குன்னு தெரியும். அதாவது இந்த 8 பேர் உள்ள வந்தாங்கன்னா கண்டிப்பா சம்பவம் இருக்குன்னு தெரியும். அதுவும் தர்ஷிகா உள்ள வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா விஷாலும் தர்ஷிகாவும் எப்படி ஃபேஸ் பண்ண போறாங்க அப்படின்றத பாக்குறத மொத்த பேர் அவளை காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு எபிசோடுக்கான ஃபர்ஸ்ட் ப்ரோமோல பாத்தீங்கன்னா தர்ஷிகா உள்ள வந்திருக்காங்க. உள்ள வந்துட்டு விஷால்கிட்ட முத்துக்கிட்ட எல்லார்கிட்டையும் பாத்தீங்கன்னா நார்மலா கை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபேட்மேன்ட்ட டைரக்டா போய் பாத்தீங்கன்னா ஏறி இருக்காங்க. சோ அவங்க ஏறுறதுல நியாயம் இருக்கா இல்லையா அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி அவங்க இன்டர்வியூ எல்லாம் கொடுத்தாங்களா, அந்த இன்டர்வியூ எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க, அதுல என்ன சொல்லிருக்காங்கன்றத மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அது என்ன சொன்னாங்க நான் சொல்றேன். அவங்க வந்து பாசிட்டிவா சொன்னாங்களா நெகட்டிவா சொன்னாங்களா உங்களோட ஒபினியனை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. எனிவேஸ் அவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஃபேட்மேன் என்ன கேக்குறாங்கன்னா, இவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா ஆக்சுவலா விஷாலை கூப்பிட்டு, விஷால் உன்னை எல்லாருமே அடிக்கிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா, காலையில இருந்து வந்து இவ்வளவு பேர் உன்னை அடிக்கிறாங்கல்ல அதுக்கான காரணம் என்ன நினைக்கிறேன், போனவங்க வந்து 2 பேர்ல ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பேசிட்டாங்கடா, அந்த பேசனோட விளைவு தான் பாத்தீங்கன்னா உள்ள வந்து எல்லாருமே அடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஃபேட்மேன் வந்து விஷால்கிட்ட சொல்லிட்டாரு. சோ இந்த மேட்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா தர்ஷிகா பார்த்துட்டு இருக்காங்க போல, பார்த்துட்டு மனுஷனை வந்து பாத்தீங்கன்னா சம்பவம் செய்யணும் அப்படின்ற மாதிரி தான் வந்திருக்காங்க. வந்து அதுக்கேற்ற மாதிரி பாத்தீங்கன்னா சம்பவம் செய்யறாங்க. ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா என் பர்சனல் லைஃப்ல நீங்க உள்ள வரவே கூடாது அப்படின்னும் போது, இந்த மாதிரிலாம் என்கிட்ட நீ பேசவே கூடாது அப்படின்னும் போது, நீங்க என்னோட பர்சனலை பத்தி பேசாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் டிராமா என்கிட்ட போடாதமா அப்படின்ற மாதிரி, உங்களை விட நான் டிராமா போடல அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா கத்திட்டு அவங்க வெளியே போறாங்க. இதுதான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரோமோல காமிக்கிறாங்க. தர்ஷிகா உண்மையிலே சம்பவம் பண்ணுவாங்கன்னு தெரியும், ஆனா இவர்கிட்ட சம்பவம் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கல. எனிவேஸ் அவங்க கேட்ட கேள்வி நியாயமா அப்படின்றத ஒன்லைன்ல சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு இடத்துல அவங்க கேட்ட கேள்வி நியாயம், என்னோட பர்சனல் லைஃப்ல நீங்க வராதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த ஷோல அது பாசிபிள் இல்ல, ஒருத்தரை பத்தி ஒபினியன் சொல்லி தான் ஆகணும். ஏன்னா அவங்களும் உள்ள இருந்திருக்காங்க, விஷாலும் உள்ள இருக்காரு அப்படின்னும் போது சோ அந்த இடத்துல பேசி தான் ஆகணும். இருந்தாலும் அவங்க அந்த விஷயத்துல சொல்றது ஓரளவுக்கு ஏத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன், பர்சனல் லைஃப்ல உள்ள வரக்கூடாதுன்னு. ஆனா வெளியே வந்து நான் அந்த மாதிரி பண்ணவே இல்லை அப்படின்ற மாதிரி உருட்டுறாங்க பாருங்க. எனக்கு தெரியும், என்ன சார்ந்தவங்களுக்கு தெரியும் நான் அப்படி பண்ணல அப்படின்ற மாதிரி. ஏமா நீ கொடுத்த இன்டர்வியூக்கு அப்புறம் தான் விஷால, அதாவது நார்மலா விஷால திட்டிட்டு இருந்தாங்க, தர்ஷிகா இன்டர்வியூ கொடுத்தோன்னு விஷால போட்டு பொழக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அடி நவுத்திட்டாங்க. சோ அந்த இன்டர்வியூக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா, அதாவது அவங்க கொடுத்த இன்டர்வியூக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா ஓகே தர்ஷிகா வந்து இப்ப அவர் வந்து சீட் பண்ணாரு அப்படின்ற ஒரு ஃபீலிங்கே எல்லாருக்கும் வந்தது காரணம் இவங்க கொடுத்த இன்டர்வியூ தான். அவங்க அந்த இன்டர்வியூல வந்து இப்படி பேசியிருந்தாங்கன்னா, விஷால் வந்து விஷாலால தான் வெளியே வந்துட்டு விஷாலால தான் கேம் ஸ்பாயில் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட அப்படிதான் அவங்க பேசிட்டு இருந்தாங்க. அப்படிலாம் பேசிட்டு இப்போ இங்க வந்து என்ன சொல்றாங்க, நான் வந்து இதெல்லாம் பண்ணல, நான் என்ன பேசணும் எனக்கு தெரியும், நான் சார்ந்தவங்களுக்கு தெரியும் அப்படின்னு நம்ம உருட்டிட்டு இருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ஏமா தர்ஷிகா ஏமா இப்படி புளிவிட்டு இருக்க, அந்த இன்டர்வியூ எல்லாருமே தானே பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஏன்னா அவங்க விஷாலை பத்தி பேசுறதால மட்டும்தான் விஷாலை போட்டு எல்லாருமே அடின்னு அடிச்சாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபேட்மேன் வந்து விஷால்கிட்ட சொன்னார்ல, அந்த சொன்ன விஷயம் கரெக்டாக தப்பான்னு பார்த்தீங்கன்னா 100% கரெக்டுங்க. ஏன்னா அந்த இன்டர்வியூக்கு அப்புறம் தானே மொத்த பேர் போட்டு அடிச்சாங்க. அப்படின்னும் போது அந்த மனுஷன் என்ன சொன்னாரு, நீ அதாவது இப்போ உன்னை சார்ந்தவங்க 2 பேரை பத்தி உன்னை வந்து பேசிட்டு இருக்காங்க, 2 பேரை நீ ஏமாத்திட்டு கிட்டத்தட்ட அந்த மாதிரி உன்னை எல்லாருமே திட்டிட்டு இருக்காங்க, வீட்டுல இருந்து அது வெளியே போயிட்டு உள்ள வந்தவங்க எல்லாருமே அதை தான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படின்னும் போது எதனால அது சொல்றாங்கடா, ஏன்னா வெளியே போன 2 பேர்ல ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா எதுவும் பேசல, அன்ஷிதா பத்தினா உன்னை பத்தி நெகட்டிவா பேசல, ஆனா ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவா பேசிட்டாங்கன்னும் போது அப்ப எல்லாருக்குமே அது தப்பா தானே தெரியும், அது ரொம்ப பெரிய தப்பா தானே தெரியும், நீ ஏமாத்தின மாதிரி தானே தெரியும், அதனால தானே இது நடந்துட்டு இருக்கு. அதை வந்தவங்க எல்லாம் அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. விஷால் பாத்தீங்கன்னா மூட் அவுட் ஆகி உட்கார்ந்துட்டு இருந்தாரு. சோ அப்போ வந்து ஃபேட்மேன் கிட்ட பேசும்போது பாத்தீங்கன்னா இந்த மேட்டர் அவர் சொல்லுவாரு. இதை கேட்டுட்டு வந்து தான் பாத்தீங்கன்னா தர்ஷிகா இந்த அளவுக்கு ஏறாங்க. இந்த அளவுக்கு ஏறதுக்குலாமா நீ பேசிட்டு அங்க போய் உருட்டாதமா, நீ போய் அங்க உருட்டி இருக்காதமா அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. பர்சனல் லைஃபை பத்தி பேசாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றது கூட என்னால 1% ஏத்துக்க முடியுங்க. இருந்தாலும் அவங்க பேசவே இல்லைன்னு அங்க போய் புழுவிட்டு இருக்காங்க பாருங்க, அதுதான் ஏத்துக்கவே முடியல. உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோல இன்னொரு மேட்டரையும் பேசணும். ஒரு யூடியூபரை வந்து தாக்குதல் தான் வச்சுக்கோங்களேன். ஏன்னா அந்த பீஸ் வந்து பண்ண வேலைகள் தான் பாத்தீங்கன்னா, ஒரு மனுஷன் நேத்து வந்து பாத்தீங்கன்னா பிரேக் ஆகி அழுதார். நேத்து ரிவ்யூல அதை வந்து நான் விட்டுட்டேன், தனியா வீடியோ போலாம் நினைச்சேன். சரி இதே பேசிடலாம் ஓகேங்களா. ஏன்னா சிவகுமார் வந்து அழுதார்ல, இந்த மாதிரி என் ஃபேமிலி வந்து அட்டாக் பண்றாங்க, முத்துக்குமரோட ஃபேன்ஸ் என் பையனை திட்டுறாங்க, என் பொண்டாட்டியை திட்டுறாங்க அப்படின்னு அவர் அழுதார்ல. இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா, ஒரு யூடியூபர் ஒருத்தர் வந்து கண்ணாடி போட்டுன்னு இருப்பார். அதாவது அவர் பேர் என்னது, மிஸ்டர் ஸ்னூப்பின்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு பாத்தீங்களா, அந்த பயவுல பார்த்த வேலை தான் என்ன ஆச்சுன்னா, ஆக்சுவலா இந்த மாதிரி ஒரு கதை கட்டி விடுறது. ரிவ்யூவர்னா என்னது, ஒரு ஷோவை பார்த்துட்டு அதுல வந்து ரிவ்யூ பண்றதுன்னா அதோட ஒப்பீனியனை சொல்லலாம், அங்க என்ன நடந்ததோ அதை தான் பேசணும், அதுதான் பாத்தீங்கன்னா ரிவ்யூ கரெக்ட்டுங்களா. இல்ல உங்களோட ஒப்பீனியனை சொல்லலாம், இதுதான் பாத்தீங்கன்னா ரிவ்யூல நம்ம பண்ண வேண்டியது. அந்த இடத்துல இவர் என்ன பண்ணிட்டாரு, கதை கட்டி விட்டுட்டு இருக்காரு. அதாவது அவரா ஒரு ஸ்டோரியை வந்து அசியூம் பண்ணிக்கிட்டு அந்த ஸ்டோரியை வந்து பாத்தீங்கன்னா இஷ்டத்துன்னு கதை கட்டி வர்றது. என்ன பொறுத்த வரைக்கும் கான்செப்ட் தெரியுமா, ஒரு நாளைக்கு 10 வீடியோ போடணும், அது மூலமா பேமெண்ட் வரணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் கோசம் என்ன வேணா பேசலாமா அப்படின்றது இருக்குல்ல. ஒரு மனுஷன் அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணி அழுகுறாருன்னா காரணம் என்ன நினைக்கிறீங்க, அவர் வந்து இந்த மாதிரி கதை கட்டி விட்டது மிஸ்டர் ஸ்னூப்பி தான். ஆக்சுவலாக அந்த ஸ்னூப்பி எதுக்கு டேரெக்டாக பேரை மென்ஷன் பண்ணுறேன்னா, அவர் பண்ணது தப்புன்னும் போது அதுக்கு ஒரு அப்பாலஜி கூட கேட்கல அப்படின்னு. ஏன்னா அந்த மனுஷன் அவ்வளோ ஃபீல் பண்ணி அழுகுறாருன்னா கதையை கட்டி விட்டது யாரு, ஸோ அந்த பயப்புல பண்ண வேலை தான் இவ்வளோ பெரிய இஷ்யூவே கிரியேட் ஆச்சு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் அவர் வந்து சாரி கேட்கல. அதாவது நேற்று எபிசோடு இது ஆனதுக்கப்புறம் கூட பார்த்தீங்கன்னா பெருசாக ஒரு சாரி கேட்ட மாதிரி எனக்கு என்னமோ தெரியல, எனக்கு ட்விட்டரில் எந்த ஒரு இதுவுமே போடல. அப்படின்னும் போது அப்போ நீ என்ன வேணா பேசி வீடியோக்காக, ஒரு வீடியோ வியூஸுக்காக என்ன வேணா பேசி ஒரு மனுஷன் வந்து இந்த மாதிரி நீயா ஒரு ஸ்டோரி, அதாவது இங்கே இப்படி நடந்திருக்கலான்னு கூட சொல்ல, இதுதான் நடந்திருக்கு, முத்துக்குமரனை வந்து அவர் வந்து ஓரம் ஒதுக்கி வச்சுட்டாரு, அவர் வந்து
வந்து வீட்டுக்குள்ளே இருந்து வெளியே வராது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ரெண்டு பேருக்கும் பயங்கரமான கிளாஷ் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டோரியை வந்து கலப்பி விட்டது இவர் தான். இவர் கலப்பி விட்டதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அதை எடுத்து பேச ஆரம்பிச்சாங்களே. ஸோ இந்த பைபிளை கலப்பி விட்டதுல இப்போ என்ன மேட்டர்னா, இதை வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்க, முத்துக்குமரனோட எப்படி சொல்றது ஃபேன்ஸ் இவங்க தான் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஹேட் ரேட்டை கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இருக்கலாம், மேபி இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஆனா மேட்டர் என்ன பார்த்தீங்கன்னா, அந்த மிஸ்டர் ஸ்னூபி அப்படின்றவர் யாருக்கு வேலை செய்யறாரு அப்படின்றது அவரோட சேனல்ல வீடியோஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். யாரை சார்ந்து அவர் பேசிட்டு இருக்காரு, வேலை செய்யறான்னு கூட நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு பேமெண்ட் வாங்கிட்டு பண்றாரா வாங்காம பண்றாரா என்னன்னு தெரியல. ஆனா ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஒரு சார்பில் வந்து பேசிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணி தான் அவர் பேசிட்டு இருக்காரு அப்படின்றத வீடியோ பார்க்குறவங்களுக்கு மோஸ்ட்லி தெரியும். ஏன்னா ஒரு பொண்ணு வந்து நல்லா ப்ளே பண்ணும்போது சப்போர்ட் பண்ணும்போது பெருசாக தெரியாதுங்க. ஓகேங்களா, ஒருத்தன் விளையாடும் போது விளையாட்டை சப்போர்ட் பண்ணனா அது வந்து உனக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தெரியாது. அதுவே விளையாடாத ஒருத்தருக்கு வந்து முட்டு கொடுக்கும் போது கிளீனா தெரிஞ்சிடும் அவர் வந்து ஒரு சார்பில் யாருக்கோ ஒருத்தவங்களுக்கோசம் வேலை செய்யற மாதிரி அப்படின்ற மாதிரி என்ன பொறுத்த வரைக்கும் ஓப்பனா சொல்லலாம். பர்சனலாக அப்படி தான் ஃபீல் ஆகுது. ஓகேங்களா, அந்த பைபிள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுன்றதுக்காக இப்போ இந்த மாதிரி ஒரு கதையை வந்து கட்டி விட்டு ஒரு ரூமரை கலப்பி விட்டு ஒரு மனுஷன் அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணி அழுகுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் ரொம்பவே தப்பான விஷயம். என்ன பொறுத்த வரைக்கும் மிஸ்டர் ஸ்னூபி வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூடியூப் சேனல் இருக்காரு அந்த பையன். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணது ரொம்ப தப்பு. அதுக்கு இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மனுஷன் அவ்வளோ ஃபீல் பண்ணி அழுதுக்கு காரணம் ஒரு நம்ம தானே அப்படின்ற கில்ட் கூட இல்லாமல் அது வந்து ஒரு அப்பாலஜி கூட கேட்காம இருக்கிறது ரொம்பவே தப்பான விஷயம். ஏன்னா 1.5 லட்சம் பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, இப்போ நான் ஓப்பனாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், நான் ஒரு வீடியோ போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடி யோசிப்பேன். அதாவது இப்போ எப்படி சொல்றது, ஒருத்தவங்க எவிக்ட் ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரி வீடியோ போடுறதுக்கு முன்னாடி யோசிப்பேன். ஏன்னா அந்த ஓட்டிங் லிஸ்ட்டை தான் சொல்லுவேன். இவங்க எவிக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஒப்பீனியனை தான் நம்மளால சொல்ல முடியும். இவங்க எவிக்ட் ஆயிட்டாங்க அப்படின்ற ஷோரா சொல்ல முடியும். எப்போ வந்து அந்த ஆடியன்ஸ் உள்ள போயிருக்காங்களே செட் ஆடியன்ஸ் கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் லீக் ஆயிடும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சில சமயம் இன்ஃபர்மேஷன் லீக் ஆயிடும். லீக் ஆனதுக்கு அப்புறம் தான் இன்ஃபர்மேஷன் கரெக்டான இன்ஃபர்மேஷன் சோர்ஸ் இன்ஃபர்மேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் அதுக்கப்புறம் தான் நல்ல வீடியோ போடுவேன் இவங்க வந்து எவிக்ட் ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரி. ஆனால் அந்த பைபிள் எப்படின்னா சாட்டர்டே தான் பார்த்தீங்கன்னா ஷூட் நடக்கும். கரெக்ட்டுங்களா, இவர் என்ன பண்ணுவாருன்னா ஆக்சுவலாக வெள்ளிக்கிழமையில இருந்தே ஆரம்பிச்சிருவாரு. இவங்க எவிக்டட்னு சொல்லிட்டு வெள்ளிக்கிழமையில இருந்து உருட்ட ஆரம்பிச்சிருது. ஓப்பனாக சொல்ல வச்சுக்கோங்களேன், வீடியோ போடணும் ஒரு நாளைக்கு 10 15 வீடியோ போடணும். என்ன வேணா பேசலாம், எதை வேணா பேசலாம், எவன் கேட்க போகிறது அப்படின்ற ஒரு எண்ணம் தான் 1.5 லட்சம் பேர் நம்பி தானே ஃபாலோ பண்ணுறாங்க. கரெக்டான ரிவ்யூ பண்ணுவார், இவர் வந்து கரெக்டாக இருந்திருக்காரு இதுக்கு முன்னாடி அப்படின்ற ஒரு நம்பிக்கை தானே ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அப்படின்னும் போது அந்த ஒரு பேசிக் கட்டஸ் இருக்குங்களா, அவங்களை வந்து நம்ம ஏமாற்றக்கூடாது, சீட் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கணும்ல. அது ஏன் இல்லை அப்படின்ற மாதிரி தான் புரியல எனக்கு தெரிஞ்சு. பார்த்தீங்கன்னா அவங்க ஃபாலோவர்ஸே அதை கேட்கணும். ஏன்னா ஃபாலோ பண்ணுறதுனா சும்மா இப்போ நான் ஒரு தப்பு பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், அதை நீங்கள் கேட்கணும். இந்த மாதிரி எதுக்கு இந்த மாதிரி பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்கும் போது தான் ஒரு பயம் வரும். ஐயோ இந்த மாதிரி கேட்குறாங்களே, நம்மளை நம்பி ஃபாலோ பண்ணவங்க இந்த மாதிரி கேட்குறாங்களே அப்படின்ற ஒரு இது இருக்கும். எனக்கு கூட பார்த்தீங்கன்னா ஓப்பனாக சொல்லிச்சுக்கோங்க, சில இடத்துல வந்து முத்துக்கும் ஏன் ப்ரோ சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு இடத்துல தோணும், ஓகே நம்ம வந்து ஒரு பிளேயர் வந்து ரொம்ப பிடிக்குது போல, அந்த இடத்துல வந்து நம்ம குறைச்சிக்கணும், என்னதான் இருந்தாலும் அந்த இடத்துல நம்ம குறைச்சிக்கணும். அவர் வந்து எப்படி சொல்றது, அவர் மேலே இருக்க தப்பு என்னதான் பேசியிருந்தாலுமே ஒரு இடத்துல அவர் பாராட்டும் போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாராட்டுறோம் போல, அது குறைச்சிக்கணும் அப்படின்ற விஷயம் பார்த்தீங்கன்னா எனக்கு கன்சர்னாக வரும். ஸோ அது வந்து நீங்கள் சொல்லும் போது உங்கள் கமெண்ட்ஸ்லேருந்து அதை நம்ம எடுத்துக்க வேண்டிய விஷயம். அந்த மாதிரி அவர் ஒரு தப்பு பண்ணியிருக்காரு, அதோட விளைவு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து அவர் சிவகுமார் வந்து அஃபெக்ட் ஆயிருக்காரு, ரொம்பவே அவருக்கு வந்து காயப்பட்டிருக்காரு, பொண்டாட்டி தேடி இருக்காங்க, புள்ளியை தேடி இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த கதையை கட்டி விட்டது யாரு, அந்த கட்டி விட்டது 1.5 லட்சம் பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்களே. அந்த 1.5 லட்சம் பேர்ல அட்லீஸ்ட் ஒரு 10,000 பேர் அந்த கேள்வியை கேட்கணும்ல, ஏய் நீ பண்ணது தப்புடா, நீ பண்ணதுனால தானே இப்போ அந்த மாதிரி அந்த மனுஷன் ஃபீல் பண்றா, இவ்வளவு பேர் ரூமர் கட்டி விட்டது நீ தான்டா, உன்னை நம்பி தான்டா ஃபாலோ பண்றோம், ஏன்டா இந்த மாதிரி பண்ற அப்படின்ற மாதிரி கேள்வியை கேட்கணும். ஏன்னா இந்த மாதிரி எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ற எல்லாருமே அந்த கேள்வியை கேட்டாதான் நெக்ஸ்ட் டைம் ஒருத்தன் பண்றதுக்கு பயப்படுவான். எதுக்கு இதை டைரக்டா பேரை மென்ஷன் பண்ணி இந்த மாதிரி சொல்றேன்னா, பண்றது தப்புன்னு அதாவது எப்படி சொல்லுவாங்க, அது தப்பு பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே அப்படியே கடந்து போயிட்டு வச்சுக்கோங்களேன். சரி ஓகே ஏதோ தெரியாம சொல்லிட்டாரு அப்படின்னு. இது தெரியாம சொன்ன விஷயம் இல்லைங்க, தெரிஞ்சு சொன்ன விஷயம் தான், ஒரு வீடியோக்காக சொன்ன விஷயம் தான் அப்படின்ற மாதிரி எனக்கு என்னமோ தோணுது. உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. எனிவேஸ் இது எதுக்கு இதை சொல்றேன்னா, தனியா ஒரு வீடியோல பேசணும்னு நினைச்சேன், இருந்தாலும் இது பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்றதுக்கான காரணம் என்னன்னா ரொம்ப தப்பான விஷயங்க. அது பண்ணிட்டு வந்து ரொம்ப சைலண்டா இருக்குது, அதோட பெரிய தப்புன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட கருத்தை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ப்ரோமோல தர்ஷிகா உண்மையில சம்பவத்தை ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றது கிளியரா தெரியுது. இந்த இடத்துல தர்ஷிகா மேல தப்பு இருக்கா இல்லையான்னு பார்க்கும்போது, தர்ஷிகா வெளியே இன்டர்வியூ கொடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சில இது விஷாலுக்கு நெகட்டிவா போச்சு, அது ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அதே சமயத்தில் பர்சனல் லைஃப்ல வரக்கூடாது அப்படின்ற மாதிரி ஃபேட்மேனை சொல்லும் போது அது வந்து அவங்களுக்கு உரிமை இருக்கு. என்னோட பர்சனலை பத்தி நீங்க பேசாதீங்க அப்படின்னு சொல்றதுக்கு உரிமை இருக்கு. இருந்தாலும் அந்த ஷோல இருந்த ஒரு கண்டஸ்டன்ட்டா அந்த இடத்துல ஒப்பீனியன் கொடுக்கலாமான்னு கேட்டா இவர் கொடுக்கலாம். ஏன்னா அவரும் இப்போ ஒரு கண்டஸ்டன்ட் தான் அப்படின்னும் ஒப்பீனியன் கொடுக்கலாம். இருந்தாலும் தர்ஷிகா அந்த விஷயத்தை பேசுறதுக்கு உரிமை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா நான் பேசல, அப்படிலாம் நான் பேசல, நான் என்ன பேசணுன்றது எனக்கு தெரியும், நான் சார்ந்தவங்களுக்கு தெரியும்னு சொல்லும் போது அது வந்து எனக்கு தெரிஞ்சு உருட்டுற மாதிரி இருக்கு. உங்களோட கருத்தை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.